தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தங்களுடைய தோழர்களுக்கு ஒரு வீடியோ மூலமா ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு. எதற்காக அப்படின்னா, எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு படிவத்த பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற விதமா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 9 நிமிஷத்துக்கு மேல இந்த வீடியோல அவர் பேசியிருக்காரு. பல விஷயங்கள் அவரு ஒரு சில எதார்த்தத்துக்கு மீறிய அரசியல் செய்றதுக்கான மற்ற கட்சிகளை போன்ற அரசியல் செய்தற்கான ஒரு சில வார்த்தைகள பயன்படுத்துறாரோ! அப்படிங்கிற கேள்விய தான் அவருடைய வார்த்தைகள்லாம் இருக்குது. இதன் மூலமா தமிழ்நாட்டுல இருக்கிற பலருடைய வாக்குரிமை பறிபோக போதுங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கைய ஒரு விஜய் வெளியிட்டிருக்காரு. சரி. இது எல்லா கட்சியும் தானே செய்றாங்க. ஆளும் கட்சியான திமுக கூட அதத்தானே சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கூட இருக்கிற மத்த எல்லா கூட்டணி கட்சிகளும் அதானே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்தியாவையே ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காங்கிரஸ், அதோடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அவங்களும் அதத்தானே சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி இவரு இன்னொரு வார்த்தைய ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுக்கும் திடீர்னு வாக்குரிமை இல்லாம போச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லி அவரு சொல்றாரு. இதுதான் இங்க மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குள்ள ஆக்குற அளவுக்கு ஒரு அவருடைய பேட்டி இருக்கு. ஒரு பேச்சு இருக்கு. காரணம், யாருமே ஒரே அடியா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் நீக்கிருவாங்க அப்படிங்கிற மாரி யாரும் பேசவே இல்ல. ஒரு குறிப்பிட்ட பங்கு மக்கள மட்டும் தான் நீக்குவாங்க. தங்களுக்கு சாதகம் இல்லாத எதிர்க்கட்சியினர மட்டும் தான் நீக்குவாங்கங்கிற மாரி தான் மத்த எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் இப்படி நீக்குனா என்ன ஆகும்? அப்படின்னு ஒரு சந்தேகத்த எழுப்புற மாதிரியான ஒரு கேள்விய அந்த வீடியோல முன் வச்சிருந்தாரு. அவரு அதன் பிறகு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த புதுசா ஜாயின் பண்றவங்க வந்து பார்த்து பத்திரமா அது வந்து நெறையா அ சரியா ஃபில் பண்ணி அதுல வந்து இது பண்ணணும் அப்டின்லாம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் நெறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் அந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே விஜய் சொன்ன அந்த விஷயமே ஒரு பயமுறுத்துற ஒரு தோணியில தான் அந்த மாரி ஒரு இது இருக்கு. ஆனா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஆ வேற எங்கேயாவது ஒரே இடத்துல இருக்கிறவங்க 2, 3 இடத்துல வாக்குப்பதிவு இருக்கும். அப்படி இருக்கிறவங்கள வந்து நீக்குறதும், அப்புறம் இறந்தவங்களோட பெயர் நீக்குறதும், இந்த மாதிரியான ஒரு இத மட்டும் தான் நீக்குறது அப்படிங்கிறது, கடந்த பீகார்ல நடந்த ஒரு இது வந்து உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது வேற எந்த கட்சியினாலும் நிரூபிக்கப்படாதது. ஒரு சில அந்த குறைபாடுகள் வந்து நிரூபிக்கப்படாதது. ராகுல் காந்தி எவ்வளோதான் பேசியிருந்தாலுமே, அங்க பீகார்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து மனு தாக்கல் செய்யல. ரிவிஷன் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்றதுக்கு யாரும் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, பிஎல்ஓ பூத் லெவல் அ அ ஆஃபீசர்ஸ் இவங்க எல்லாருமே அ ஒவ்வொரு கட்சியிலுமே தனித்தனியா அவங்கவங்க முகவர்கள வச்சிருப்பாங்க. எல்லாருமே போய் அந்த எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறப்ப, கூடவே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப, யாருமே ஏமாத்த முடியாது. இருக்கிற ஒரு ஆள் உண்மையிலே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆ வாக்குரிமையை யாரும் நீக்கிவிட முடியாது அப்படிங்கிறது எல்லா கட்சியினரும் ஒத்துக்கொள்ளக்கூடியது. அதனால தான் பீகார்ல யாருமே மேல்முறையீடா யாருமே போய் சொல்லவே இல்ல. அப்பீல் செய்யவே இல்ல. ஆனா அப்படி இருக்கும்போது, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் எல்லாம் இப்படி ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது பொது வெளியில பேசுறாங்களே தவிர, தங்களுடைய கட்சி முகவர்களுக்கு அவங்க சொல்ற அறிவுரை, "நீங்க எல்லாரும் போணும். நீங்க எல்லாரும் இது எல்லாத்தையும் சரியா பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்சி ரீதியில அவங்களுக்கு வந்து அறிவுரைகள் வேற மாரி வழங்கிட்டு இருக்காங்க. ஆனா, அரசியல் ரீதியில பார்க்கும்போது, அவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. அதாவது உடனே வந்து பாஜக நீக்கிருவாங்க, மத்திய அரசு நீக்கிருவாங்க, அதிமுக நீக்கிருவாங்க, திமுக நீக்கிருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட்சி மேல அவங்கலாம் நீக்கிருவாங்க, நீக்கிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அ அரசியலுக்காக ஒரு சில குற்றச்சாட்டுகள முன் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி யாரையும் யாராலயும் நீக்க முடியாது. இதுல 1. விஜய் சொன்னதுல இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து இருக்குது. எஸ்ஏஆர ஒரு பயமுறுத்துற தோணியில விஜய் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி அதுக்கு மட்டும் இல்ல. அதுக்கு அடுத்து இன்னொரு விஜய் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எப்பவும் ஒரு இது ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் சொல்றது தான். 2 கட்சி இருக்கு. 2 கட்சிக்கு இடையில தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த தடவ அவரு நல்லா கவனிக்கணும். இந்த தடவ விஜய் எந்த கட்சின்னு பேர சொல்லவே இல்ல. இவ்வளோ நாளா ஏன் கடந்த முறை அவர் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல கூட கட்சியோட பேர சொல்லி சொன்னாரு. திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு. ஆனா இந்த வீடியோல எந்த இடத்திலும் திமுகங்கிற வார்த்தைய அவர் பயன்படுத்தவே இல்ல. ஆனா அதுக்கு பதிலா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் சொல்றது போல, இந்த 2 கட்சிக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எதனால விஜய் அந்த பேர சொல்ல மறுத்தார் அப்படின்னு தெரியவே இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ரொம்ப காரசாரமா பேசுவார் அப்படின்னு பார்த்தா, இல்ல. சாதாரணமா தான் பேசியிருக்காரு. அதுவும் பயமுறுத்துற தொனியில இப்படி ஆரம்பத்திலேயே பேச ஆரம்பிச்சாரு. பின்னாடி போக அந்த பயமுறுத்துற தொனிய ஒரு சார்பா திணிச்சுட்டாரு. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த பூத் லெவல் ஏஜென்சி இவங்க எல்லாருமே வந்து ஆம்
திமுகவ சார்ந்தவங்க திமுகன்னு பேர் சொல்லல. பட் அவங்க சார்ந்தவங்க தான் உள்ள வருவாங்க. அவங்க வந்து நெறைய பேர நீக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காங்க. அதாவது நெறைய பேரை நீக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது, எங்க தோழர்கள் எல்லாம் உன்னிப்பா கவனிச்சு தங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரைய வழங்கியிருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்ததா விஜய் சொன்ன இன்னொரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, ஜென்ஸி. அதாவது நேபாளத்திலயும், வங்கதேசத்திலயும் இங்கலாம் நடந்த ஜென்ஸி அப்படிங்கிற வார்த்தைய இந்தியாவுல, தமிழ்நாட்டுல விஜய் பயன்படுத்துறாரு. அங்க மத்தியில கா காங்கிரஸ் தலைவர்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், அவங்கலாம் பயன்படுத்துறாங்க. பட் அது வந்து எடுபடல. ஜென்ஸி அப்படிங்கிற ஒரு இது வந்து எடுபடல அப்படிங்கிறத தாண்டி, தமிழ்நாட்டுல வேற யாரும் அந்த வார்த்தைய பயன்படுத்தல. இப்போ விஜய் அந்த வார்த்தைய பயன்படுத்துறாரு. அதாவது தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இளைஞர்கள், சின்ன சின்ன இளைய தலைமுறைகள் அப்படிங்கிறப்ப, அவங்க எல்லாமே ஜென்ஸிய சேர்ந்தவங்க. அவங்களும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அத ஜென்ஸிங்கிற வார்த்தைய பயன்படுத்தி அவங்க சொல்றாங்க. விஜய் அந்த வார்த்தைய பயன்படுத்தியிருக்காரு. ஆனா ஜென்ஸி அப்படிங்கிறது, இப்போ அந்த எதுக்காக அந்த ஜென்ஸிய பயன்படுத்துறாங்க அப்படின்னா, புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில இடத்துல அத வந்து கொண்டு வராங்க. 90ஸ் கிட்ஸ், 80ஸ் கிட்ஸ் அந்த மாரிலாம் சொல்ற மாரி, இப்போ இருக்கிற ஜெனரேஷன வந்து ஜென்ஸி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதத்தான் விஜய் வந்து சொல்றாரோ! அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அவருடைய வீடியோவுக்கு கீழயே நெறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, இந்த மாரி தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது கட்சியினர் விஜயோட கட்சியினர் இல்லாத மற்றவங்கலாம் இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவர் சொல்லியிருக்கிறது, இவங்க ஜென்ஸி அந்த இளைஞர் சமூகத்தினர் எல்லாருமே ஒற்றுமையுடன் இந்த எஸ்ஐஆர் படிவத்த ஃபில் பண்ணும்போது உன்னிப்பா கவனிச்சு ஃபில் பண்ணணும். ஆரம்பத்துல பயமுறுத்துற மாரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும், பின்னாடி வரும்போது அ திமுக மீது மறைமுகமா பேர சொல்லாம அவங்க மேல ஒரு குற்றச்சாட்ட வச்சிருந்தாலும், கடைசியா வரும்போது அவரு அந்த வாக்குரிமைய கரெக்ட்டா சரியா ஃபில் அப் பண்ணி அவங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்து சரியா கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு இடையில விஜய் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, வெற்றிக் கழகமா தமிழ்நாடா? அல்லது தமிழ்நாடே வெற்றிக் கழகமா? அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாரு. அதாவது தமிழ்நாடு மொத்தமுமே வெற்றி கழகத்தினால நிரம்பப்பட்டிருக்கு அப்படின்னு அவரு ஒரு வார்த்தைய சொல்ல வந்திருக்காரு. அதத்தான் தமிழ்நாடா? அல்லது வெற்றி கழகமா? அப்படிங்கிற ஒரு இத சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். இது விஜயோட இந்த பேச்சு அவருடைய தொண்டர்கள் மத்தியில உற்சாகத்தை கொடுக்குமா? அல்லது அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா? இவர் பேர சொல்லாம தன்னை எதிர்க்கிற ஒரு கட்சி எவ்வளவோ அழுத்தம் குடுக்குறாங்க, எவ்வளவோ பிரச்சனை குடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, பேர சொல்லாம இருக்கும்போது, பின்னாடி வேற ஏதோ இருக்குதா? அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேள்வியும் எழுப்புறாங்க. இப்படி மறைமுகமா பேர சொல்றதுக்கே பயப்படுறாரு. இவரு எப்படி அரசியல வந்து அ எதிர்த்து நிப்பாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு தரப்பினரும் கேள்வி எழுப்புறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில விஜயோட இந்த பேச்சு எடுபடுமா? படாதா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.